வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பட்டு சாரியில் தாங்க சுடிதார் தைக்க போகிறோம். கல்யாண பொண்ணுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். வாங்க, கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த சாரியில் சுடிதார் தைக்க சொன்னாங்க. இதுக்கு நான் 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே பிங்க்கில் தைச்சிட்டு நம்ம இந்த ப்ளவுஸும் முந்தியும் ஜாயின் பண்ணி சால் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இந்த சால் எப்படி நம்ம தைக்கணும், இந்த சாலுக்கு குஞ்சம் வச்சு பேக் சைடு நாட்டு எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ கட் பண்ணால் பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. இது கீழே ஸ்கர்ட்டுக்கு ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன் வருது. உள்முந்தியில் இருக்கிறது இந்த ப்ளைனாக இருக்கிறத நம்ம மேலே வச்சுக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாமே கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்துடும். லைனிங் எடுத்துருக்கேன், தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இதோட சுற்றளவு 11.5. கரெக்டாக வச்சு 4ஆம் அடித்து போட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அளவு பார்க்கலாம். மொத்த சுற்றளவு 23, அதில் பாதி 11, 11.5. உயரம் 16 இன்ச்சு. 16ல் நமக்கு 15 தான் கிடைக்கும். எனக்கு கீழே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு எல்லாத்துக்கும் போக மிச்சம் 15 இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, ஆம்கோல் 7 வைக்கிறேன். கார்னர் 1.25 இந்த மாதிரி போட்டுக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது நம்ம இந்த அளவுக்கு தையலுக்கு வந்துடும். இப்போ கீழே ஆம்பிள் கட் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி போட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் சைடில் ரொம்ப தொங்காது, நல்லா கரெக்டாக இருக்கும். இது வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஸாக நெக்கை அடையாளப்படுத்திக்கலாம். முன்னாடி ஆம்கோல் 1/4 இன்ச்சுக்கு நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஆம்கோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாரியில் கட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்து நம்ம முன்பக்கத்துக்கு எடுத்துக்கலாம். இது சன்க்ரேப்பு. நான் எப்பயுமே சாரியில் தைக்கிற சுடிதாருக்கு நம்ம கீழே நல்ல வெயிட் வச்சு தைக்கிறனால, வெயிட்டுனா நமக்கு சாரீ இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வைக்கிறதே நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப தொங்குன்றதுக்காக நான் 2 டபுள் லைனிங் கொடுப்பேன். சன்க்ரேப்பில் 1, சாதாரண லைனிங் 1, 2 டபுள் லைனிங் கொடுப்பேன். அது உங்களோட விருப்பம். ஏதாவது பூனம் ட்ரெஸ்ஸு இல்லை இந்த மாதிரி லேசான கிளாத்து அதுக்கெலாம் நம்ம டபுள் கிளாத் கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு பசங்களுக்கு ரொம்ப இதாக தெரியாது, நீட்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஏன்னா சால் இப்போ எல்லாம் ஒன் சைடு தான் போடுறாங்க, அதனால சொல்கிறேன். மொத்த உயரம் இது 55 இன்ச்சு. 15 இன்ச்சு பாடி உயரத்துக்கு போக மீதி 40 இன்ச்சு நம்ம வைக்கணும். அதை நமக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். அது மிஷினில் போட்டு நான் ஓடு தையல் போட்டுக்குவேன். இதுக்கு நம்ம முந்தியை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு.
இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து உள்ள கைக்கும் முன்னாடி உயரத்துக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கர்ட்டோட உயரம் வந்து கீழே 40 இன்ச்சு நம்ம வைக்கணும். அது பார்டர்லேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ண, ஏன்னா நம்ம உள்ளே வந்து நம்ம எப்படியும் 1 இன்ச்சு போயிடும். லைனிங் வந்து மடித்து தைக்கலாம். கீழே ஸ்கர்ட்டோட உயரம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைனிங் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து மடித்து தைச்சிடலாம். பேக் சைடு ஒரு 6 இன்ச்சு வைக்கிறேன் லைனிங் உயரத்துக்கு. முன்னாடி 6 இன்ச்சு வைக்கிறேன். இது நம்ம வெத்தலை நெக்கு மாதிரி வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. நான் வந்து ப்ளைனாக தான் எடுத்திருக்கேன். சன்கிரேப்பில் வச்சு ஓர்த்தையில் போட்டுட்டு அதை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த மெட்டீரியலில் வச்சு தைச்சி ஒரு திருப்பிடலாம். இப்போ அந்த மொத்த கிளாத் வந்து 3 வந்துடும் நமக்கு. கட் பண்ணிவிட்டு அங்கங்கே லைட்டாக வெட்டி விட்டுட்டு திருப்பி தைச்சிடலாம். எட்ஜிலே தைங்க. இந்த மாதிரி தைச்சாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ சென்டர் கோடு போட்டுக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் தைச்சிட்டே வரும்போது அந்த கோட்டு மேலேயே தைச்சிட்டு வாங்க. அப்படியே கீழே போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். இப்போ அப்படியே திருப்பிக்குங்க. ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வர்ற அளவுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். 2 தையல் போட்டுக்கோங்க அந்த கீழே மட்டும். இது கட் பண்ணிடலாம். கீழே மட்டும் இங்கிட்டும் இங்கிட்டும் கார்னர் லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம திருப்பி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கழுத்தில் அங்கங்கே கட் பண்ணிடலாம். அங்கங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எட்ஜிலே தையல் போடலாம். இப்போ கீழே வரைக்கும் தைச்சிட்டு திருப்பிக்கலாம். நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதை நம்ம கரெக்டாக தையல் போட்டுறது அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். கார்னரில் மட்டும் லைட்டாக ஊசி விட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு சேம் கலர் தான் நான் பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அவங்க வந்து கழுத்தெல்லாம் வந்து அந்த கலர் கொடுத்து பைப்பிங் பண்ண வேணான்ட்டாங்க, சால் கலர் கொடுத்து. அதனால் வந்து ப்ளைனாக தான் பைப்பிங் கொடுக்குறேன். உருட்டி தைச்சிடலாம்.
இந்த பொண்ணு கல்யாண பொண்ணுங்க. ரொம்பவே சூப்பராக வந்தது இந்த ட்ரெஸ்ஸு. கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு படிஞ்சு கொடுக்கும். அதுக்காக இப்போ போட்டாச்சு. அடித்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாலுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது மிச்சம் வர்றதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து சால் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். இது வந்து குஞ்சம் போடுறதுக்காக கொஞ்சம் விட்டு கட் பண்ணுறேன். இதை மடிச்சுட்டு ரெண்டாக மடித்து சென்டரில் கட் பண்ணலாம். அது ப்ளவுஸுக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு முந்தி தனியாக கட் பண்ணியிருக்கேன். இது ஜாயின் பண்ணணும். ஆனால் ஜாயின் பண்ணால் நமக்கு வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா சாலில் வந்து நமக்கு டிசைன் இருக்கனால ஜாயின் பண்ண மாதிரி ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம கையில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மடித்து தைச்சிடலாம். இப்போ வந்து அந்த முந்தி பகுதியில் நமக்கு டிசைன் இருக்குது. அதனால் நமக்கு தைச்ச மாதிரி ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. இப்போ வந்து நமக்கு 2 மீட்ரு போக எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. 2 மீட்ரு போதுமானது நமக்கு சாலுக்கு. ஏன்னா வந்து சிங்கிள் சால் நம்ம விடும்போது ஒத்தையாக விடும்போது நமக்கு அதுவே வந்து கீழே வரைக்கும் வந்துடும். அதனால் வந்து 2 மீட்ரு போக மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம அதை டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பார்ட்ரு வந்து சைடில் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா சாரியில் ஒரு பக்கம், அந்த சாலை வச்சு இன்னொரு பக்கம் வந்து நம்ம தைச்சிடலாம். இதுவுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியலங்க. நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ஜரி இருக்கனால நமக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுக்கு வந்து குஞ்சம் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் சேர்த்து நம்ம குஞ்சம் வச்சிடலாம். அப்போ வந்து சுத்தமாகவே கண்டுபிடிக்க முடியாது. இது ஃபுல்லாக நூல் உருவிடலாம். இப்போ சாரியில் இருந்துச்சுன்னா வந்துட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே விட்டு நம்ம அடிச்சிடலாம். இதே அப்படியே விட்டுட்டாங்க புது சாரின்றதுனால, சரி நம்ம கொஞ்சம் வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் நீட்டாக பட்டு சுடிதாருக்கு அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். டைம் தான் இருந்தாலும் சரி நம்ம செய்கிறது செய்கிறோம், நல்லா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. இது ஃபுல்லாக குஞ்சம் போட்டுடலாம். இந்த பார்டரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்து நூலில் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து பண்ணலாம். பார்டரில் வந்து நிறையா எடுத்து நம்ம வந்து போட முடியாது. அதனால் பார்டர் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சாலுக்கு வந்து நீட்டாக வந்து நம்ம குஞ்சம் போட்டு நம்ம மடிச்சாச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னா நமக்கு வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் தெரியல. அதே அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து தர்மாகோல் பால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அந்த சாலில் வெட்டின மீதத்தில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒருக்கா கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுக்கலாம். இது வந்து 2 இன்ச்சுக்கு கட் பண்ணி அதை வந்து நம்ம பைப்பிங் கடியில் வச்சு மேலே மடித்து விட்டுட்டு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதே கலரில் பைப்பிங் வச்சனால நம்ம அது வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல எடுப்பாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம கைக்கும் பண்ண போகிறோம். நான் நினச்சேன் சரி முந்தியில் வந்து எடுத்து நம்ம வந்து மேலே வச்சு தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து டாப் ஃபுல்லாக ப்ளைனாகவும் முந்தி வந்து முந்தியிலேருந்து நம்ம சால் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் அது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். நிப்பாட்டிட்டு திருப்புங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ அந்த பால் வந்து லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. அது ஊசியில் பற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாம்கோலுக்கு வந்து சேம் கலர் தான், அதுவே கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். எதுக்காக பைப்பிங் பண்ணோன்னா நமக்கு வந்து சுடிதாருக்குலாம் வந்து ஷோல்டர் வந்து நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் பைப்பிங் கொடுத்து கை வந்து அடிக்கிறேன். இது இந்த பார்டர்லேருந்து கட் பண்ணி நம்ம வந்து நாட்டு வந்து நல்லா கொத்தாக பண்ண போகிறோம். இப்போ கை வந்து நான் 11 இன்ச் வச்சுக்கலாம். 13 இன்ச்சுக்கு வெட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா 10 இன்ச் போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வேறு கம்மி பண்ணினேன். 13 இன்ச்சு வச்சு வெட்டிட்டு அதுக்கப்புறமா கம்மி பண்ணேன். கொஞ்சம் எல்போ வரைக்கும் போதுன்ட்டாங்க. 13 இருக்குது. இந்த அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். கொஞ்சம் கம்மியாகவே வைக்க சொல்லிட்டாங்க. அகலம் வந்து 8.5 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு அந்த பார்டர் எட்ஜில் தையல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொடுக்குற பைப்பிங்கில் வந்து அந்த லைனிங் கிளாத்தோட பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும்.
இப்போ அந்த லைனிங் கிளாத் வச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கீழே இறக்கி அது தையல் மேலேயே போட்டுட்டு வரலாம். இப்போ மடிஞ்சு நமக்கு வந்து பிசுறு தெரியாது. கை வந்து நம்ம தைச்சிடலாம். தைச்சு முடிச்சுட்டு கைக்கு டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கைக்கு மட்டும் நான் சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ கையோட சுற்றளவு பார்த்துட்டு ஒரு கைக்கு 10 பீஸ் வந்து 1 இன்ச்சு தள்ளி தள்ளி நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றளவு வருதோ அதுலேருந்து 1 இன்ச்சும் தள்ளி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. இப்போ 2வது தையல் அமுக்கு தையல் போட்டுடலாம். அந்த பிசுறு எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு தையல் போட்டு வரலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க ஒட்ட. இப்போ 2 கைக்கு நம்ம போட்டுட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து ஸ்கர்ட்டு வந்து நம்ம சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். சிலர் வந்து அளவெடுத்து ஃப்ளிட்ஸு வச்சுட்டு தைப்பாங்க. நம்ம வந்து அப்படியே தைச்சிட்டு அடையாளப்படுத்திட்டு அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம் சென்டர் வரைக்கும். நான் ரொம்ப பட்டையாக கொடுக்கல. ரொம்ப பட்டையாக கொடுத்து பார்த்தேன் உள்ளே தள்ளி தள்ளி. ஆனால் வந்து பத்தலை, அது சுற்றளவு கொஞ்சம் அதிகம்னால அதனால் சின்னதாகவே கொஞ்சம் கொடுக்குறேன். ரொம்ப உள்ளே தள்ளாமல் நார்மலாக கொடுக்குறேன். சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கேன். இந்த ஓரமாக அந்த ஓரமும் ஒரு 2 இன்ச்சு கேப் போட்டுட்டு தைங்க. அப்போ தான் வந்து நம்ம சைடில் தையல் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. லைனிங் கிளாத்தை அப்படியே திருப்பிக்கோங்க. லைனிங் பக்கம் வச்சு நீங்கள் தைச்சிட்டு வாங்க. அப்போ சென்டரில் தான் இருக்கும் பிசுறெல்லாம் நமக்கு வந்து உள்ளே போயிடும். பிரிஞ்சாலுமே வந்து அப்படியே உள்ளே தான் இருக்கும், அதிகம் பிரியாது. லைனிங் பக்கம் அப்படியே திருப்பி இதை ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். இதுக்கு சென்டர் அடையாளப்படுத்திட்டு இதுக்கு கணக்கு கிடையாது. ரொம்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம கொடுத்துட்டு வந்தால் போதும். இப்போ தைச்சிட்டு 2 பக்கமும் கையை வச்சு நல்லா நீட்டாக அந்த ஃப்ளிட்ஸ் எல்லாம் அடியிலையும் கையை விட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே தேய்ச்சிட்டே நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இப்போ வந்து மேலே வந்து பிளெயினாக கீழே ஃபுல்லாக ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத்தை விலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போட்டதோடு விடாமல் இது பட்டுன்றதுனால சைடில் வந்து நமக்கு பிரிய ஆரம்பிச்சிடும். அதை மடித்து தைக்க போகிறோம். ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே உள்ளாரக்கூடி நம்ம மடித்து விட்டுடலாம். அந்த பிசுரெல்லாம் உள்ளே விட்டு 2 அரைந்தையும் வந்து அப்படியே இப்படி மடித்து எட்ஜில் தையல் போட்டு வந்துடலாம். அப்போ வந்து நமக்கு பிசுறு வெளியில் வராது. இல்லை ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம லைனிங் கிளாத்தை தனியாக தையல் போட்டுக்கலாம். உள்பக்கமாக அப்படியே தனியாக தையல் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு கேப் போட்டு போடுங்க. என்ன காரணம்னா நம்ம அடுத்து பிரித்தாலும் நமக்கு பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு கேப் போட்டுட்டு நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு வந்து நாட்டு வந்து நான் அடிச்சிட்டேன். இந்த பார்ட்ரு வந்து ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டாக தையல் போட்டு வாங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்துக்கு 6 பீஸு. அப்படியே மடித்து இப்படி கிராஸாக தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ எடுத்து பாருங்கள், இது வந்து நல்லா மணி மாதிரி அழகாக இருக்கும். இப்போ அடித்தது எல்லாமே இது மட்டும்தான் நாட்டு போட்டு தைக்கணும். அந்த இது எல்லாமே வந்து தனித்தனியாக தைச்சி வச்சுட்டு நம்ம கோர்த்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு அமுச்சுட்டு போட்டதும் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொரியர் அமுச்சுடலை. பாப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. ரொம்ப கெஞ்சி கேட்டனால சரி தைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அமுச்சு விட்டதும் போட்டுட்டதும் வீடியோ அனுப்ப சொல்லியிருக்கேன். அனுப்பிச்சி விட்டா உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டுறேன். அவங்க அம்மா பாவம் சிக்கன் குனியா காய்ச்சலாம் அவங்க அம்மாவுக்கு. இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு நம்ம ஊசி வச்சு பொறுமையாக வெளியில் எடுத்து விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஊசி நூல் வச்சுக்கோங்க கையில். உள்ளே கோர்த்து அப்படியே உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் வேணுமோ அப்படியே தைச்சி விட்டு ரிட்டன் வந்து அந்த மணிக்குள்ளே வெளியில் வந்து கட் பண்ணி விட்ருங்க. இந்த நாட்டு டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. மணி 9:30ங்க, நைட்டு 9:30. தூக்கம் வருது. இது ஃபுல்லாத்தையும் இப்படி கொத்தாட்டம் கோர்த்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது, அழகுங்க, அழகாக இருக்குது. பின்னாடி கழுத்தில் தைச்சிடலாம். அந்த 2 பைப்பிங்கும் சேர்த்து அப்படி ஒரு தையல் போட்டுருங்க. அப்போ வந்து அது விரியாமல் இருக்கும். அதுக்காக செமையாக இருக்குது பாரு. நாட்டு வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ 2 பக்கமும் தைச்சாச்சு. அடுத்து பொம்மைக்கு போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா பாப்பாவுக்கு தைச்சிருந்தா பாப்பாவுக்கு போட்டு காமிப்பேன். அதனால் பொம்மைக்கு போட்டு பார்க்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சால் போட்டு பார்க்கலாம். சால் வந்து இந்த மாதிரி ஒன் சைடு தானே போடுவாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள்.
ப்ளவுஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் ப்ளவுஸில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.